Gada le rada rebik ada dagara le bradana gada dagada le dana gada dagada dagara le bradana gada dagada she bradana gada dagara le bradada guda la bushadara deka bana gada labra shandra bushadra le bragada dagara Imahandara Baudari Bikadara Limra Gada Dagadara Libra Dada Gadada Shehandara Dada Laga Megada di Bikara Hadadaga Maduri Bishadula Bagada Labra Tatre Maka Drobo Shadre Lima Gaduda La Kadara Lema Kata Rema Katula Maudere Bekandra Lekandra Bekadra Lebra Shate Kapa Kata Nagara Legandara Gaduraba Lavarandara Repa Kana Kaba Kata Kamana Gadara Nima Gadu Debi Shaduda Lavadada Ragudada Baudari Bina Gadada Reba Shandura Gaduda La Baudade Bakadada Libra Kadura Bushadra Lekraba Dimanaba Lekra Divaraba Mega Dariba Gada Dagada Labara Shaduri Bigada Magadaga Duraduri Bishaduda Bagadaga Leba Badada Gada Ragada Damana Gada Ribada Lagada Daga Loboruduri Bidimana Gada Daga Lera Dada Gada Nagra Dre Bada Rala Kadara Lera di Shakra Matiri Makadra Lebra Dula Bosh Radri Bagada Dagara Maduribi Shaduriya Rigadia Lebra Kanahanda Lekra Mana Lebra Tade Hante Lekra Mana Handa Lubra Didia Lubra Di Lebra Kadada Lebra Legrada Lebra Di Shania Libada Dikada Le Brede Ribi Nagada Duradu Shege Banagadura Le Radiria Le Bradia Libradinia Chekra Makadra Moutri Bekadra Ledri Makadra Ledribia Ledribia Labrosha Lebrosha Loko Robo Shadria Ubrasha. தேங்க்யூ. அப்படியே ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜூம் லிங்க் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேம் லிங்க் தான். எனக்கு அன்பானவர்களே, முடிஞ்சவங்க அந்நிய பாஷையில மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஜெபிக்கலாம். அப்பதான் நீங்க அதோட இது வந்து ஏதோ நாங்க பாரம்பரியமா நடத்தல, இது ஆண்டவர் சொல்லிதான் இதை நடத்துறேன். ஸோ நிச்சயமா நீங்க கீழ்ப்படைஞ்சிங்கன்னா நிச்சயமா அதுக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு காரியம், பர்சனலா வந்து ஜெபிக்கணும்னா நீங்க எனக்கோ ஜூட் பிரதருக்கோ நீங்க வந்து வாய்ஸ் மெயில் போடுங்க எங்க நம்பருக்கு, நாங்க பர்சனலா ஜெபிப்போம். இதுல வந்து பர்டிகுலரா நாங்க யாருக்கும் ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது வந்து, ஆண்டவர் வந்து தன்னுடைய வசனத்தை அனுப்பிதான் சுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வசனத்தை நீங்க ரிசீவ் பண்ணும்போது அந்த சுகத்தை நீங்க ரிசீவ் பண்ணிக்குவீங்க. நான் ஒரு சபைக்கு ப்ரீச் பண்ண போயிருந்தேன், சுகமளிக்கிற வல்லமை அது வெளிப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சபையில நிறைய வியாதிப்பட்டவங்க, கேன்சர் இப்படி நிறைய வியாதிப்பட்டவங்க இருந்தாங்க. கடைசியில பார்த்தா பிரசங்கம் முடிஞ்சு நான் துதிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு துதிக்கிற பாட்டு கொடுத்துருந்தாங்க. நான் துதிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு 1/2 மணி நேரம் துதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ்புக்ல இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் துதிச்சுட்டு அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா மெசேஜ் முடிஞ்சா எல்லாருமே யார்ட்டையுமே ஜெபம் பண்ணாம போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே யாருமே வரலன்னு கேட்டவொடனே அப்ப சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்துக்குமே சுகம் கிடைச்சிச்சுப்பா, அதனாலதான் உன்ட்ட ஜெபிக்க வரல. அப்ப அடுத்த வாரம் சர்ச்சில் செக் பண்றப்ப கேன்சர்ல இருந்து ஹீல் ஆனவங்க இப்படி பலர் வந்து சாட்சி சொன்னாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அது பாரம்பரியமா நடத்தக்கூடிய காரியங்கள். இது சொன்ன வார்த்தைக்கு நீங்க அப்படியே அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமா அந்த அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. ஸோ உங்களால முடிஞ்சுச்சுன்னா அந்த அந்நிய பாஷை ஜெபிக்கிற அந்த செக்ஷன்ல 1/2 மணி நேரம் நல்லா வாயை திறந்து நீங்க அந்நிய பாஷையில 1/2 மணி நேரம் நீங்க நல்லா வாயை திறந்து நீங்க ஜெபிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் 2 வசனத்தை அவங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல மார்க் 5
22, 23, 24 யாராவது படிங்க. இது அப்பொழுது வந்து யாராவது படிக்கணும். தேங்க்யூ படிங்க சிஸ்டர். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை அப்பொழுது ஆசீர்வதிப்பார். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் படிக்குமா பிரதர்? அவர் படிங்க. அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷம். போதும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 வசனத்துல யாராவது இன்னொருத்தவங்க படிங்க சத்தமா. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆமென். ஆமென். அவர் அவனோட கூட போனார். ஆண்டவர் வந்து கூப்பிட்டா வருவார். நம்ம கூப்பிடுறது கிடையாது. ஆனா நீங்களும் நானும் கூப்பிடுறோம். ஸ்தோத்திரம். சில நபர்கள் வந்து எனக்கு கூப்பிடாம எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்துல சுகம் கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு இறங்கும் வாங்கன்னு கூப்பிட்டாதான் வருவார் உங்க வீட்டுக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஆண்டவரை கூப்பிடுங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு 7 தடவை முடிஞ்சவங்க மைக்கை அன்மியூட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா முடியாத பட்சத்துல நீங்க மீட் பண்ணிட்டு சொல்லலாம். 7 தடவை இயேசுன்னு கூப்பிடுங்களேன். ஜீசஸ், 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 வசனம் சொல்லுது, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதையும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு இந்த வசனத்தின் மூலியமா ஆண்டவர் பேசினாரு. அவர் கூப்பிட்ட உடனே அந்த எவீரோட மகள் வந்து மரண படுக்கையா இருக்கா. அவர் வந்தாரு. அப்ப எவீர்கிட்ட வந்து எவரி வந்து ஜேசுகிட்ட கேட்கும் பொழுது உடனே இன்னொருத்தர் ஓடி வர்றாரு. போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, உன் மகன் செத்துட்டா. செத்த பிறகுலாம் இந்த போதகனால எழுப்ப முடியாத. செத்து 3 நாள் ஆயிருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா, எதுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிதான் வராங்க. ஆனா எனக்கு தெரியும், தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. உங்க வாழ்க்கை செத்து போயிருந்தாலும் மரணத்துக்கு ஏதுவா இருந்தாலும் அது உயிரடையும். இயேசு சொன்னார். ஒண்ணு சொல்றேன், வயசாயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா? வயசானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதான் நீங்க விசுவாசிக்கணும். அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்ப வந்து பாராரு, குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைமுடி நீர் வந்து அவர் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவரை மிகவும் வேண்டிக்கணும். தேவன் அவரோடு கூட போனாரு. மரித்த அந்த மகன் மேல கைய வச்சாரு. அந்த மகள் உயிரோடு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் அந்த கடந்த வார வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொலை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை அப்படி தேடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னால முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி அப்படியே அந்த அந்நிய பாச பகுதி இன்னொரு 10 நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புறேன். இப்ப 2 காரியத்துக்காக நாங்க ஜெபிக்க போறோம். மத்தவங்களுடைய சுகத்துக்காகவும், இன்னொரு காரியம் வந்து சமாதானத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 53. அதுல 5வது வசனத்தை படிங்க யாராவது ஒருத்தவங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமே ஆமே. இதுல வந்து தழும்புகளால் குணமாகணும். இங்க பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு காரியம், அவர் நமக்கு, அதுல உங்க பேரை கூட கொடுக்கலாம், ஸ்ரீதருக்கு. அப்ப எனக்கு ஜூட் பிரதருக்கு, ஜூட்டுக்கு, அப்ப எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகணும். ஆண்டவரிடத்துல சமாதானம் இருக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளா, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், தலையே போற பிரச்சனையா இருந்தாலும், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த சமாதானம் அவர்கிட்ட இருக்கு. நீங்களும் நானும் இந்த உலகத்துல சமாதானமா வாழ முடியாத, குடும்பத்துல சமாதானமா ஜீவிக்க முடியாது, ஊழியத்தை சமாதானமா பண்ண முடியாத, அவர் வந்து அந்த ஆக்கினைக்குள்ளாக போக வேண்டியது இருந்துச்சு. அதை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே எனக்காக என் மேல சமாதானம் வரும்படியாக, என் தலை மேல சமாதானம் சந்தோஷம் வரும்படியாக அந்த ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. நம்ம அதே போல மார்க்ல படிச்சது போல அவர் அவரோட கூட போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கூட வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நமக்குள்ளதான் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க மைக்லாம் மீட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டா 10 நிமிஷம் நான் ப்ராஃபிட்டிக்கலா
அப்படியே நான் துதிச்சு நான் ஜெபிக்க போறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நீங்க அப்படியே உங்க மைக்கை மியூட் பண்ணிட்டு அப்படியே நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு நீங்க ரிசீவ் பண்ணணும். இல்ல சிலர் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். சிலர் வந்து அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த கையை வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த கையை வந்து தூக்கி காட்டலாம் உங்களுடைய இதுல. தேங்க்யூப்பா, நன்றியாப்பா. லிபனமனா ஷலபரா கபரிபரமனமம. உங்க கையை ரைஸ் பண்ணி காட்டல். அது வந்து நான் இந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்றேன்றதுக்கு அடையாளம். தேங்க்யூப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஷபலயந்தராதி அதனமனமமாக்கராதி அந்தனமனமா. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, யார் இடத்துல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, சமாதானம் இல்லாம தவித்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவர். நீங்க செபிக்க சொன்னீங்க ஆண்டவர். சமாதானம் இல்லாம அங்காலாய்த்து கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷங்க ஆண்டவர் ராஜாவே, அவங்கள மடங்கடிக்க முடியாது. துஷ்ட மனிதர்கள் எழுந்திருந்து அப்பா தூசண வார்த்தைகள்னாலும் கெட்ட வார்த்தைகள்னாலும் அவமானப்படுத்தும்படியாக உங்களோட பிள்ளைகளை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே ராஜாவே, ஓ ரிமஹந்தனமனமா, என் அன்பு தகப்பனே இயேசுவே, இந்த வேலையில ஆண்டவரே, மனுபுத்திரர்கள் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி தீர்வார்கள். எங்களுக்குள்ளே வாசம் இருக்கிற இயேசுவின் வல்ல நாமத்தினால கர்த்தாவே, நீர் எங்களை காப்பாற்றும், எங்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரு மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடும்படியாக அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகளால் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறவருக்கு மத்தியில உம்முடைய ஏழைகள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷருக்கு ஆண்டவரை நீ எழும்பி ஆண்டவரை மனுஷன் பலவந்தம் செய்யாதபடிக்கு லிபன ஹந்தன மனுக்கர பலபக்கா லெக்கரபல கதரி அந்தன மனாகத ரபர கதர பலபலபா. என் ஆண்டவரே, கர்த்தர் நீதிமனை சோதித்திருக்கிறார். துன்மார்க்கனை கொடுமையில் பிரியமுள்ளவனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுகிற தேவனே, அக்கனியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கும் என்ற நீதியின் கர்த்தர் அல்லவா நீர் சொல்லுகிறேன். அப்பா, இதோ துன்மார்க்கர் வில்லை வளர்த்து செமையான இறுதித்தார் மேல் அந்த காலத்தை எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுகிறார்கள். அஸ்திபாரர்கள் நிர்மூலமாக நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தருடைய தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கா, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவரை சோதித்திருக்கிறது. இப்பொழுது இறங்கும் கர்த்தாவே, ரியாந்தனமனா லிகதனமாக்கபரபா ஷகதலபலக்கபரபா லிகதனமனாக்கபரியந்தனமனா லேவ்யாட்டா ரகடபர கதரோ ஷிகடபதுடபலபா கபரபரியந்தனமனமமா லேபனகதரபகபா. ஆண்டவரே, எங்கள் மேல சமாதானம் உண்டு பண்ண முடியாத அந்த ஆக்கினைக்குள்ளாக நடந்து போனங்களே, அந்த ஆக்கினியை சகித்தங்களே, இப்பொழுது ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், நோயினால சமாதானம் இல்லாமல், சத்துருவின் பிடியினால சமாதானம் இல்லாமல், ஓ மரண கண்ணிகள் அகப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள் பலவந்தம் செய்யும்படியாக ஆண்டவரே நெருக்கி ஏவுகிறாங்க. ஆண்டவரே, சிலருடைய உள்ளங்கள்ல குடும்பங்கள சமாதானம் இல்லாமல் போராட்டத்தின் மத்தியில இருக்காங்க. என் அன்பு தகப்பனே, அப்பா, சஞ்சலம் தவிப்பும் ஓடும்படியாக இதோ உங்க பிள்ளைகள் மேல சமாதானம் உண்டாகும்படியாக ஆண்டவரே, சமாதான ஆக்கினைக்குள்ளாக நடந்து போன இயேசுவின் வல்ல நாமத்தினாலே ஓ பொல்லாத மனுஷர்களை அப்பா தூரமாய் விலக்கி கொண்டு போகும்படியாக, இருமாப்புள்ள நாவுகளை அறுத்து போடும்படியாக லிபன ஹந்த நமனா கரிய தரபலப கபரபரபரப கபதலபலபல கபதரபலபலபல. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. என் அன்பு பிள்ளைகளா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன்
உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பேன். திகையாதே கலங்காதே மகனே, என் மகளே, நான் உன்னிடம் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவார். அவர் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், இயேசு ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் என் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், பிள்ளைகளா, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உம்மை காப்பேன், நான் கண்மணி போல் உம்மை காப்பேன். அப்பா, எனக்கும் சேர்த்து ஜெபிக்கிற ஜூட் பிரதர், இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்காகவும், ஊழியம் பண்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. ஏபன ஹஸ்ஸத்துரா கபலபல கத்யத்தரபலபப ஏன ஹஸ்ஸத்தலபல. பயப்படாதே திகையாதே என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற தேவன். 365 நாளுக்களுக்கும் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கொடுக்கிறவர். ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே. மனுஷன் என்ன செய்வன், பயப்படாதே பயப்படாதே. இது உலகின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் அவன் கூட இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே என்று வாக்குத்தத்தம் பண்ணின இயேசுவே, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டும். அப்பா, நோயினால பாதிக்கப்பட்டவங்க, இயேசுவின் வல்லமை 2 கிட்னி ஃபெயிலியரா இருந்தாலும், அப்பா அது கேன்சர் கட்டியா இருந்தாலும், கற்பப்பையில நீர் கட்டியா இருந்தாலும், இயேசுவின் வல்ல நாமத்தினால டயாபெட்டிக்ஸ் வியாதியா இருந்தாலும், ஆர்த்தடிக்ஸ் வியாதியா இருந்தாலும், அப்பா கொதிக்கிற காய்ச்சல் பலவீன படுத்த படுக்கையா இருந்தாலும், இயேசுவின் நாமத்துல அந்த படுத்த படுக்கை மாறுவதாக. எல்லா வியாதிகளும், அந்த அப்பா சஞ்சலத்தையும் தவிப்பையும் உண்டாக்குற அந்த வியாதிகள், அப்பா அந்த போராட்டங்கள், பொல்லாத மனுஷங்கள் நெருக்கி வந்து அப்பா அழித்து போடும்படியாக வருகிறார்கள், கொலை செய்யும்படியாக தேடுகிற மனிதர்கள் மத்தியில ஆண்டவரே, என் தகப்பனுடைய சமாதானம் உங்க பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகள் மேல வரட்டும். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அக்கினி மதிலா இருக்கிறவர் உங்க பிள்ளைகளை தொடுகளை, கண்ணின் மணியை தொடுவதற்கு சமன் சொன்னீங்களே அப்பா, கை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கீங்களே. இயேசுவின் வல்ல நாமத்துல எல்லா தீட்டும், எல்லா சாப கட்டுகளும், எல்லா வியாதி கட்டுகளும், பிசாசின் கட்டுகளும், மனுஷீக தன்மை அப்பா எழும்புகிற துன்மார்க்கனுடைய மனுஷனுடைய ஆர்ப்பரிப்பு ஆண்டவரே, அவனுடைய நாவுகள் எல்லாம் அறுப்புட்டு போக முடியாது. நீதி செய்கிற கர்த்தர் உங்களோட பிள்ளைகளுக்காக, அப்பா ஏமாற்றப்பட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாக, பணத்தை ஏமாத்திருக்கலாம், இப்படி பல காரியங்களை ஏமாந்திருக்கலாம். உங்க நாமத்தின் நிமித்தமாக, அவங்க செய்த காரியத்தின் நிமித்தமாக, உங்க நாமத்தை சொல்லி ஏமாத்தினாங்க, அவங்களோட கண்களுக்கு தூக்கம் வராதபடிக்கு நீ நீதி செய்யும்படியாக. இயேசுவின் வல்ல நாமத்துல தலையில இருக்கக்கூடிய கட்டிகள் கரையட்டும். அப்பா கால் வலி இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. பிளட்ல கலந்திருக்கிற அந்த டயபெட்டிக்ஸ் அது நார்மல் பொசிஷன் வருவதாக, சுகர் லெவல் நார்மலுக்கு வருவதாக. ஹை பிபி, ஹை பிரஷர், கொதிக்கிற காய்ச்சல், அப்பா ஆபாச கனவுகள் இயேசுவின் நாமத்துல பாவத்தின் வல்லமை உடைக்கப்படுவதாக. எல்லா தரித்திரம், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது எல்லாம் கேன்சல் ஆவதாக.
இயேசுவின் நாமத்தினால எல்லா மந்திர பில்லி சூனிய கட்டுகள் அப்பா எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மாந்திரிய கட்டுகள் எல்லாம் வெளியே வந்து விழுவதாக இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. யஹாரா தூரி விகப ரபகப தரபலபல லிகதன மனாகப தரபல வக்கபரப ஷதலபலப. அப்பா பல வருஷங்களா நடக்க முடியாத எல்லா மங்களகரமான காரியங்கள் இந்த நாட்கள்ல இந்த வருஷத்துல நடக்கும்படியாக சஞ்சலமும் தவிப்பும் ஓடுவதாக இயேசுவின் வல்ல நாமத்தினால. எல்லாம் தல விதியின்படி கிடையாது, தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நடப்பதாக. ராட்டே பிராட்டா கிராட்டா பராகதாரா லேகாதாரா கதலப கபதலபலபலப யத்தரபலப அராடதரப. வேலைக்காக காத்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல நீ விரும்புகிற இடத்துல வேலை உண்டாகட்டும் இயேசுவின் வல்ல நாமத்தினால. யஹந்தனமா லேபரு ஷிகட பதுட வலவ கபரிவி கபலபலப கபரபலபல கபரப. இயேசுவின் வல்ல நாமத்தில சஞ்சலமும் தவிப்பும் ஓடுவதாக ஓடுவதாக இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம். மராதியந்த நம லிகன ஹசே கதுரா கதரவரவ கபரவரிவி கபரபலபலப லிகதன மனாக தலபலப சந்தன மனாக தலபலபல கபரிவி கபரபலபதரபலபலப கப. இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜூட் பிரதர், ஓவர் டு யூ பிரதர். Praise God. Hallelujah. ஹalleluya. ஒருத்தர் தான் ஹalleluya சொல்லியிருக்கிறார். நல்லவர். ஆமென். எத்தனை பேர் எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க? ஆமென். தேவன் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவர் பெரியவர். அவர் பெரியவர், அதனால பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே அவரை நாம் துதித்து பிறகு ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ லார்ட். உம்மை சோத்தரிக்கிறோம். பலியிடுகிற பொழுது, புதி பலிகளை செலுத்துகிற பொழுது வழிகள் திறக்கும், பாதைகள் திறக்கும், செங்கடல் பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு நிற்கும், எரிகோ மதில்கள் விழும், தடைகள் நீங்கும். இதெல்லாம் உடைய வாழ்க்கையில அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிற தடைகள் எல்லாம் துதியினால் அவை எல்லாம் தகர்ந்து விழும். துதி ஒரு ஆயுதம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அக்கினி ஆயுதம். அது துதி எடுத்தால் சாத்தான் ஓடும். லேமா காந்த்ரே மா சாந்த்ரே ரே பிரா காத்ரோ மாவ் சௌத்ரியா லேபாரா காந்த்ரே. உமை துதிக்கிறோம். லேப்ரா தேக்க மா காந்த்ரோ லே ஷேத்ரே பாகாத்ரியா லேப்ரா தூரி பௌஷாதிரியா லேக்ரா லேப்ரா நேஹந்த்ரே லிபாரா காத்ரா. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வலி பிறக்கும், வலி விலகும், வாழ வலி பிறக்கும். பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வலி பிறக்கும், வலி விலகும், வாழ வலி பிறக்கும். உதி பலி அது சுகந்த வாசனை, நந்தி பலி அது உகந்த காணிக்க. உதி பலி அது சுகந்த வாசனை, நந்தி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வலி பிறக்கும், வலி விலகும், வாழ வலி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீன் அன்று கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீன் அன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி
அது உகந்த காணிக்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடிக்கிறார் பாருங்க. துதி பலி அது சுகந்த வாசனை. எல்லாம் சொல்லுங்க, சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. ஆமென். எத்தனை பேரு நீங்க வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல நீங்க ஆலயத்துக்கு இல்ல ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு வேலைக்கு நீங்க போகும்பொழுது பெர்ஃப்யூம் யூஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் சென்ட் போடுவேன், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஓகே, வேற யாரும் இருக்கீங்களா? ஓகே, அந்த வாசனை பல டிஃப்ரெண்ட் பெர்ஃப்யூம்ஸ் பல தேசங்கள்ல இருக்குது. பெர்ஃப்யூம்க்கு ரொம்ப விலை போன ஒரு தேசம் எந்த தேசம்னா அரபு தேசங்கள், ஒமான், சவுதி அரேபியா, அதே மாதிரி கத்தார், இதே மாதிரி தேசங்கள்ல அந்த வாசனை திரவியம், வாசனை பெர்ஃப்யூம்ஸ், ஈவன் யூதர்கள் இஸ்ரேல் தேசத்துல கூட யூதர்கள் இயேசு மரித்த பிறகு அவருடைய சரீரத்துக்கு வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகள் எங்க போனாங்களாம்? கல்லறைக்கு போனார்களாம். வாசனை திரவியங்கள், அந்த சரீரத்துல வாசனை திரவியத்தை இயேசுனுடைய சரீரத்திலே பூசுவதற்கு அவர்கள் போனார்களாம். அதே போல இன்னைக்கு நீங்க துதி செலுத்துகிற பொழுது இந்த உலகத்துல இருக்கிற வாசனை திரவியங்கள் எல்லாம் அவை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்மெல் அல்லது அந்த வாசனை நிற்கும். ஆனால் நீங்கள் தேவனுக்கு துதி செலுத்துகிற பொழுது அதை அவர் சுகந்த வாசனையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்கிற பொழுது அவர் சுகந்த வாசனையாய் அவர் அதை நுகர்ந்து மகிழ்வார். என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு லெகுவான வழி துதி பலி. ஆமென். துதி பலி இடுகிற பொழுது, பலி செலுத்துகிற பொழுது சுகந்த வாசனையாக, ஜீவ பலியாக உங்களுடைய சரீரங்களை, ரோமர் 12:1 வாசிக்கிறோம், ஜீவ பலியாக உங்களுடைய அவயங்களை அவருடைய பலிபீடத்துல சுகந்த வாசனையாய் செலுத்துகிற பொழுது தாவீது சொல்கிறார், கைத்தாளங்களோடு பேரோசை கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல இருக்கிற இடத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், கை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அவனுக்கு கைத்தட்டி கர்த்தரை துதிக்கணும்னு அவனுக்குடைய இருதயம் துதிக்கும். அவனுக்கு ஐயோ எனக்கு கை இல்லையே, கை இருந்தா நான் எப்படி நான் கையை தட்டி நான் துதிச்சிருப்பேன்ட்டு. ஆனா கை இருக்கிறவங்க பாருங்க, கை இருந்தும் கை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? கை இருந்தும் கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கைகளை தட்டி துதிக்கிற பொழுது நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், நீ கையை தட்டுகிற பொழுது எவ்வளவு பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிக்கிற பொழுது, நீ கையை எப்படி தட்டுகிற பொழுது உன் கைக்கு நடுவுல சாத்தானுடைய செவிடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சாத்தானுடைய செவிடு, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களா, செவிடு கிளியுது பாரு அப்படின்னு, செவுத்துல அடிச்சிருவேன், முகத்துல ஓங்கி செவுட்டுல விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அப்படிதான் சொல்லுவாங்க. செவுத்துல, அதாவது முகத்துல அரைஞ்சிருவேங்கிற, செவுட்டுல விட்டுருவேன். அப்போ நீங்க கை தட்டும் பொழுது கர்த்தருக்கு கைகளை தட்டுகிறீர்கள், சாத்தானுக்கு செவுட்டுல அடிக்கிறீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க கையை தட்டும் போது அந்த உணர்வு இருக்கணும். நீங்க தட்டுன உடனே அவன் முகத்துல அப்படி சல்லுன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். அவனுக்கு தேவனுக்கு துதி செலுத்துகிற பொழுது அவனுக்கு சவுத்துல அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமென்.
ஏனென்றால் அவன் அந்த துதியை அவன் ரிசீவ் பண்றதுக்கு அவன் ஆதியிலேயே ஆராதனையை தன் பக்கமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடினவன். அப்ப நம்ம கர்த்தருக்கு துதி செலுத்தி கைகளை தட்டி நம்ம கர்த்தரை துதிக்கிற பொழுது அவனுக்கு சீட்ல அடிச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. யாருக்கும் சாத்தானுக்கு சவுத்துல அடிக்கிறது பிரியமே இல்ல போல இருக்குது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த வெளிப்பாடோடு அந்த உற்சாகத்தோடு தேவனை நீங்க மகிமைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், துதி வழி திறக்கும், வாழ வழி பிறக்கும், தடைப்பட்டிருக்கிற வழிகள் எல்லாம் விலகும், அவையெல்லாம் விலகி போகும், அவையெல்லாம் விலகி போகும். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய் பலுகி பெருக செய்தார். லிபரனா லிபாஷனா உதிபலி அது சுகந்த வாசனை, கண்டிபலி அது உகந்த காணிக்க. உதிபலி அது சுகந்த வாசனை, கண்டிபலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வலி பிறக்கும், வலி விலகும் வாழ வலி பிறக்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஜூம் மீட்டிங்கை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, இன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஜூம் மீட்டிங்கை மேக முடியது. சொல்லுங்க, நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஜூம் மீட்டிங்கை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, இன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. உதிபலி அது சுகந்த வாசனை, கண்டிபலி அது உகந்த காணிக்க. உதிபலி அது சுகந்த வாசனை, கண்டிபலி அது உகந்த காணிக்க. பகனா சதுரி பகனா லிபஷனகா ரீபாதனு கருலா, ரிபஷனகா ரீபாதன கருலா. ಶಬಗನಾ ಲಿಬಶನುಗದ್ರಾನಗಾ ರಿಬದನಾ ಲಿಬಶನುಗದಾನಗಾ. ಬಲಿಯಿಡೆ பலியிடு வலி விலகு வாழ வலி பிறக்கு, வலி விலகு வாழ வலி பிறக்கு. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. திபஷனாரா Duna libere shenuga libashanara Duna libere shenuga labana rigana leberu shadana labana ribana leberu shagana libashana gada liberuda riba libana chanugada libagana shara ribana shara
பாராதீபன சாதுரா அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே அந்நிய பாஷைகள் இன்னும் அதிகம் தாருமே ஆவியில் ஜெபித்திட என்னேல் வாருமே ஆவியில் ஜெபித்திட என்னேல் வாருமே ஏகநாத கனல் மூட்டும் தேவா ஆருயேரன்பரே சந்தரியா எல்லாம் அபிஷேகம் நான் இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் நான் பெற்றதே இல்லை. அபிஷேகம் நான் இது வரைக்கும் நான் பெற்றதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் அந்நிய பாஷை நான் அந்த வரத்தின் கிருபையை நான் இது வரைக்கும் நான் பெற்றது இல்லை அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் நான் அபிஷேகமே பெற்றுக்கொள்ள. வெக்கப்படாதீங்க. கேட்கிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். வெக்கப்படுறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். பிரதர் முதல்ல சொல்லிட்டாரு, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். என்னும் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொன்னதுதான் ஆண்டவர் அவர் கூடவே போனார். அபிஷேகம்தான் நுகத்தடிகளை முறிக்கும். அபிஷேகம்தான் எல்லா தடைகளை உடைக்கும். அபிஷேகம்தான் வியாதிகளை சொத்தமாக்கும். அபிஷேகம்தான் கேன்சரை கேன்சல் பண்ணும். அபிஷேகம்தான் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற அந்த வாசல்களை திறக்கும். ஆகவே அபிஷேகத்தினால் இன்னைக்கு அபிஷேகம் எனக்கு வேணும், இதுவரைக்கும் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றவங்க நீங்க அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி நீங்க யாரும் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் அபிஷேகமே பெற்றுக்கொள்ள. முடிஞ்சா நீங்க வீடியோல வரலாம், யாரையும் கட்டாயமா இல்ல. முடிஞ்சா நீங்க வீடியோல நீங்க வரலாம். அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். நான் இது வரைக்கும் அந்நிய பாஷையின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவியில நிறைந்து கர்த்தரை ஆவியில நிறைந்து துதித்து கர்த்தரை ஆவியில நிறைந்து செபிக்க நான் இதுவரைக்கும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அன்மியூட் பண்ணி நீங்க உங்க பேரை சொல்லலாம். இல்லாட்டா அன்மியூட் பண்ணீங்க. யாரு 2-3 பேர் அன்மியூட் பண்ணியிருக்காங்க. ஆனா அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க நீங்க அன்மியூட் பண்ணலாம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க. ரஞ்சிதம், வேற யாரும் இருக்கீங்களா? சரி, வேற யாரும்? மைதிலி சிஸ்டர், நீங்க அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? அந்நிய பாஷையில பேசுங்க பிரதர். அபிஷேகம் இருக்கு. நான் புதிய அபிஷேகம் இருக்கிறேன். ஓகே, சரி. இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவங்க, ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமா கொடுப்பார். இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவங்க லேமா காத்தரை பா சாத்ரி பா காத்ருவா பௌஷாதிரியா லேப்ரா சாந்த்ரோ ராகூதா ரேபே கன ஹந்துரா. ஆவியானவர் நீங்க வாயை விரிவா திறந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அந்நிய பாஷையில துதிக்க போகிறோம். லிபரனா ஷாதுனா லிபனா தானுகா லிபரனா ஷாதுனா லிபனா தானுகா அபுனா சேதுரா லிபகா லாதுரா லபுனா ஆருகா லிபரா சானுகா. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயேர் அன்பரே. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயேர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாரு
வாருமே சத்திய ஆவியாய் என்மேல் வாருமே ரிபஷனா கதுரனா லிபகனா ரகுதனா அபிஷேகநாத கடல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாத கடல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே லபரா கதுரா பௌஷந்திரே நிம்ரா காதுரா லா பௌஷந்திரா. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வாய்களை திறந்து வாயை விரிவா திறக்கணும். நீங்க வாயை திறந்து உங்க மொழியில பேசக்கூடாது. பரலோக மொழி, அது ரகசிய மொழி, அது ரகசிய மொழி. லேப்ரா காந்திரா லேப்ரோ ஷாத்ரே பேகனஹா. முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை வரலாம், ஒரு வார்த்தை வரலாம். அந்த ஒரு வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆவியானவரோடு இணைந்து கொண்டு பேசுங்க. லேப்ரா சாந்த்ரே பேக்ரா லேப்ரா சாந்த்ரோ ரேபி லீ காந்திரியா லேக்ரா தீக்ரா மௌசந்திரி மாக்கா தூரி பீக்கனா ஹந்துரியா. அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதை பத்திலாம் கவலையப்படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு பூச்சுகிற பொழுது அது நாளுக்கு நாள் ஆவியானவர் விளங்க பண்ணுவார். லேப்லா காந்திரே பாகாத்ரே பாசாத்ருவா லேப்ரா ஷாத்ரே ரேகா திரேகா பாத்ரா காந்திரா. அந்த பரலோக அக்கினி லேப்ரே காத்ரே ரேபா காத்ரா ஓ அந்த ரத்தினம் மேல இறங்குவதாக. லேப்ரா ஷாத்ரே காமாத்ரியா மர்சி மேல இறங்குவதாக. லேக்ரா மௌஷாத்ரே பாகா துருபே காத்ரியா லா பாகாத்ரியா. புதிய பாஷைகள் ரேக்ரா பௌத்ரியா மௌஷாத்ரியா பாகா த்ரியா லேக்ரா பாக்கரே வேக்ரா த்ரியலாஹா. புதிய பாஷைகள் ஓ லேப்ரா சாந்த்ரி வேக்ரா பௌத்ரியா மௌஷா த்ரிக்ரியா மாகாந்திரியா. புதிய பாஷைகள் வருவதாக. லே கேகி மாகாந்தாரா லே ஷாதுரி விக்ரா தீரியா லீரா பௌஷாந்தரியா லாருதி ரிவிக்கண ஹந்திரியா லே ரதியா லிக்ரா பௌதிரியா. நதியளவு நதியாய் ஜீவநதியாய் ஜீவநதியாய் புறப்பட்டு வருவதாக. ஜீவநதியாய் புறப்பட்டு வருவதாக. லேப்ரே காந்திரியா லேரியாதியா லிக்ரியாமா நிக்ரியா நீதிரியா நீதிரியா மேரியா ஷாதுரி விக்கபா ஹந்தரா பௌதரா வீதிரி கந்தரகதா தூரிதிரி விக்கண ஹந்தா லிபரா கந்தரியா. ஓ வாய் விரிவாய் தெர அவருடைய நிரப்பட்டும். லேப்ரா காதுரா பௌதரியா பாக்கா த்ரீமா கந்தரா லேப்ரா ஷாதுரு பே ஷாதுலி விக்காதரியா. கேட்கிற யாவனும் பெற்றுக் கொள்கிறான். சந்தேகப்படாமல் கேளுங்க. ரபா தீக்கலா பாத்ரியா காத்ரி லே மா காத்ரு ரோ ஷோக்கு துரி விக்கனஹா லேக்ரா பௌதிரி விக்கலா பௌதரா மாதரா பௌதரி விக்கன ஹந்தரா லே ஷதுரபா திக்கரபா தியரபா கந்தரா லேகா அதுர பௌன ஹந்தரா லீரா தூடபா ஹந்தரியா. பரலோக பாஷை லே திரி கதடகரா லாப்ரா திக்கர திக்கர பௌதரி விக்கனஹா. சத்துருக்களை அழிக்கிற பாஷை ரேக்ரா தேரி மானா காத்ரி மாகாதரா. நீ பேசுகிற பொழுது அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது ரகசியம் பேசுகிறாய். லேப்ரா திரியா மாகாத்ரு பௌத்ரியா லேப்ரி தீரியா மாகாந்திரா பௌத்ரா லேக்ரா திக்ரா. கர்த்தருடைய வல்லமைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. ரேக்ரா திரேலியா மாத்ரியா மாகா துரா மாகாத்ரா நீமரா தீக்கலா தீக்கரா தியாமா ஹந்தரா. ஓ சிந்தையில வருகிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள் எல்லா கெட்ட சொப்பனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அக்கினி சுட்டரிக்கிறது. பரிசுத்த அக்கினி சுட்டரிக்கிறது. ரிப்லா காத்ரி லே ரித்ரியா பௌஷத்ரி விக்கா திரிய மக்காதரா விக்காதரா. தூக்கத்தை வரவிடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பரிசுத்த அக்கினி சுட்டரிப்பதாக சுட்டரிப்பதாக. சேக்ரா பௌதிரி விக்காதரா ஓ லிப்ரியா கந்திரி விக்காதரா. அசுத்தமான கனவுகளை கொண்டு வருகிற சத்துருடைய வல்லமைகள் சுட்டப்படுவதாக. லேக்ரா தீரி பாக்கா தூரா பௌஷாதரி கலா தீக்ரா. தோல்வியின் கனவுகளை கொடுக்கிற தோல்வியின் எண்ணங்களை கொடுக்கிற ரேக்ரா தியாமா கந்த்ரா பௌத்ரா பாக்காத்ரா. அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் அக்கினினால் சுட்டரிக்கப்படுவதாக. லேப்ரா காதுரா லேப்ரா தாலியா கந்த்ரா. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சந்தேகத்தை கொண்டு வருகிற ஓ நம்பிக்கையை இலக்க வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. லேப்ரா காத்ரே மாகாத்ரே பாசாத்ரியா. அந்த பரலோக பாஷையிலிருந்து வருகிற
அக்கினி அந்த எல்லா அசுத்த வல்லமைகளை சுட்டெடுப்பதாக. லேக்ரா தியாமா கந்துர மௌத்ரி விகாந்தரியா ஓ ரிபா சத்ரி மாத்ரிய கந்துர லேவி சந்திரி விகலா ஹந்தரியா. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை அந்நிய சூழ்நிலைகளை நெகட்டிவ் தாட் அல்லது நெகட்டிவான சூழ்நிலைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. சூழ்நிலைகளை கண்டு பயப்படுத்துகிற ஆவிகள், நம்பிக்கையை இழக்க பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. லேப்ரா கந்திரி ரேக்ரா நீலா வாகாந்திரியா. நாளைய தினத்தை குறித்து கவலைக்குள்ளாக நடத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. லேப்ரா கத்ரே மாத்ரியா மௌத்ரியா. நாளைய தினத்தை குறித்து கலங்கம் பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிப்பதாக. பரிசுத்த அக்கினி இப்பொழுதே சுட்டரிப்பதாக. அந்த சிந்தைகளிலே சுட்டரிப்பதாக. அந்த அக்கினி அப்படியே நெருப்பா இறங்கி அந்த சிந்தைகளை அப்படியே அந்த ஆவிகளை லேப்ரா காத்ரே மாகாத்ரே மாலே காத்ரே லேப்ரா ஷாத்ரே மேலே ரேகா துலி விகாந்தா மௌத்ரி விகலா திரியகாதா. எல்லா அந்த அசுத்த எண்ணங்கள், எல்லா அந்த அசுத்த காரியங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிப்பதாக. லேப்ரா காந்த்ரே மௌத்ரே விக்ரா மாகா திரிகா நீமா காந்தரியா. தோல்வியின் எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகள், தோல்வியின் எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகள், தோல்வியின் எண்ணங்களை சிந்திக்க வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் அந்த ஆவிகளை சுட்டரிப்பதாக. அந்த ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் சுட்டரிப்பதாக, சாம்பலாக்கி போடுவார். எல்லா விஷ பூச்சிகள், எல்லா விஷ பூச்சிகள் அந்தரமாய் பொய்யை பிணைக்கிற ஆவிகள், பொய்யை பிணைக்கிற ஆவிகள், உண்மையை பேச விடாதபடிக்கு, சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா வஞ்சகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. பொய்யை பிணைக்கிற ஆவிகள், அந்தரங்களை பிணைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், சோம்பலினால தரித்திரம், சோம்பேறி தரித்திரன் ஆவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோம்பேறி தரித்திரன் ஆவான், சோம்பலாக முக்கி வைத்திருக்கிற ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே கனநித்திரையின் ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். தூக்கத்தை அதிகமாய் கொடுத்து தூங்க வைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று கை முடக்கி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகளை கடிந்து கொள்ளுகிறோம். அந்த ஆவிகளை இயேசுவின் இரத்தத்தினால துரத்துகிறோம். சுறுசுறுப்பை கொடுக்காதபடிக்கு சோம்பலை கொடுத்து, சோம்பேறி அங்கே பார்க்கிறோம், சோம்பலை கொடுத்து தரித்திரத்தை சம்பாதிக்க வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். லப்ரா கந்துரியா மாகாந்தரியா லேப்ரா ஷாதுரி பீகாந்தரியா ஓ ரேபா சாத்திரியா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான். அவர் நமக்காக சிலுவையில தரித்திரரானபடினால் நீங்களும் நாங்களும் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். லேப்ரா காத்துரியா மௌஷத்ரி காத்ரியா மாகாந்தரியா ஓ ரேபா ஷாக்குதுரி பீகன ஹந்த ரேகாதாலா. ஓ சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்கள், வலிகள், எல்லா வியாதிகள், எல்லா ஆண்டவரே, எல்லா தலைவலிகள், ஒத்த தலைவலிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. லக்ராத்தியா மாகந்துரா லேப்ரா ஷாத்துரி விகத்துரா மாகந்தரியா. எல்லா தலைவலிகள், எல்லா கண்களில உண்டாகிற வலிகள், தலையில அந்த கண்களில குத்தி குத்தி வலிக்கிற அந்த வலிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. லப்ரே கந்துரா மௌதரியா. எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் அக்கினியால் அவையெல்லாம் மறைந்து போகட்டும். லேப்ரா கந்திரியா லேக்ரா திரியா. இனி நீ கடன் வாங்காதிருப்பாய், இனி நீ கடன் வாங்காதிருப்பாய். லேப்ரா கந்துரா மௌத்ரி விக்ராதரா லேக்ரா சத்ரி விக்ரா தியாமா ஹந்த
காந்துரா பௌதரி பீக்கந்தரியா லெப்ரே சந்திரியா முன்னேற விடாதபடிக்கு, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு தடை பண்ணுகிற, உன்னுடைய பிரயாணத்திலே, பரலோக பிரயாணத்திலே முன்னேறி போக விடாதபடிக்கு தடை பண்ணுகிற பார்வோனின் ஆவிகள், வஞ்சகத்தின் பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். ரேக்ரா தியாமா கந்துரா மௌதரியா தொழிலிலே முன்னேற விடாதபடிக்கு, உன்னுடைய கையின் பிரயாசங்களில முன்னேற விடாதபடிக்கு வஞ்சிக்கிற பார்வோனின் ஆவிகள், உன்னை பிடித்து இழுத்து வைத்திருக்கிற பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். லேப்ரா கல்லை கந்துரை மகாந்திரா லேப்ரா சாத்ரா பாத்தியா. ஆராதனைக்கு போக விடாதபடிக்கு, செபிக்க போக விடாதபடிக்கு, துதிக்க போக விடாதபடிக்கு தடை பண்ணுகிற பார்வோனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அந்த ஆவிகளை கட்டிக் கொள்ளுகிறோம். லேப்ரா சாத்ரியா மாகாந்திரா விகாந்திரா பாத்தியா. பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள், பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள், இடரல்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கும்படிக்கு, ஒன்று சேர்க்கும்படிக்கு அவருக்கு பிரியமாயிற்று. கொலேசியர் 1:20-21 படி அந்த வசனம் எல்லா பிரிவினைகளின் ஆவிகளை துரத்துகிறதற்காக பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற இயேசுவின் ரத்தம், எல்லா பிரிவினைகளின் ஆவிகளை இயேசுவின் ரத்தம் அந்த பிரிவினைகளின் ஆவிகளை துரத்துவதாக. சஞ்சலமும் தவிப்பையும் துரத்துகிற இயேசுவின் ரத்தம், பிரிவினைகளை துரத்துகிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எல்லா இடரல்களை துரத்துகிற இயேசுவின் ரத்தம். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இடரல் உண்டாக்குகிற பாவங்கள், இடரல் உண்டாக்குகிற உலகம், இடரல் உண்டாக்குகிற இச்சைகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடரலை கொண்டு வருகிற ஆவிகளுடைய கழுத்திலே எந்திரங்களை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறோம். லேப்ரா கந்துரி மேகாந்திரி மேக்ரா பிரேஷா லேப்ரா சாத்ரி மேக்ரா தீர்க்கா லேபா கந்த்ரா பாக்கத்ரா. இடரல்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே லேப்ரா கந்துரியா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவைகளை நாங்கள் கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். லேப்ரா சாத்ரி கந்த்ரா பாக்கத்ரி கந்த்ரி லேரா சாத்ரி மேகாபானாக. முடிந்தவங்க மாத்திரம், முடிந்தவங்க நீங்க ஒரு நிமிஷம் முடிந்தவங்க நீங்க வீடியோல வாங்க. முக்கியமான ஆவியானவர் உணர்த்துகிறபடினால இது முக்கியமான இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஒரு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம். இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் முன் குறித்து வைத்திருக்கிற அவருடைய டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இப்ப மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டி இருக்கும். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற வேலை. அல்லேலூயா. நீங்க காலம் பூரா தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்ல. உங்க வாழ்க்கை திராட்சை ரசம் போல, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகவும் சுவையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ராக்ரா மாத்ரியா மாகாந்திரா. இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, உங்களுடைய ஜெப ஜீவியத்துக்கு, உங்களுடைய தேவனோடு இணைக்கப்படுகிற, கர்த்தரோடு இணைக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய பிரயாணங்களுக்கு லேப்ரா காத்ரி பீஷாத்ரி பாகாத்ரா லேப்ரே காந்த்ரே பாகாத்ரா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொல்ல போறேன். லேப்ரா காந்த்ரா லாக்ரா பௌஷாத்ரியா லேபார் காந்த்ரா லேக்ராந்திரா லே ரே பேகாதரா காத்ரா லே ராதா ரே காதுரி பீகனா ஹந்திரே பாகாத்ரா லோரோ ஷோகோ ரோமோதியா பாகாத்ரா. யாத்ராகம புத்தகத்துல லேப்ரா லேக்ரா பாஷாத்ரியா. ஒரே நிமிஷம். லேப்ரா காத்ரியா லேகா தீகா மாகாதரா லே பிராத்தியா மஹந்திரா லே ப்ரோ ஷாக்ரோ பாத்ரே பேகானா ஹத்ரே கமா ஹத்ரே கலா லே பிரா ஷாத்ரே பாகாத்ரே பாத்ரி பீ லபாரியா லே பாரே தீரி கதரா. ஒருவர் யாராவது யாத்ராகமம் 8வது அதிகாரத்துல லே பிரா ஷாக்ரா தீகா மாகாத்ரியா
8வது அதிகாரத்துல 29வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. லேப்ரா சாத்ரியாமா யாத்ராகமம் 8 29 30 31 3 வசனத்தையும் வாசித்துருங்க. யாத்ராகமம் அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் யாராவது ஒருவர் சத்தமா வாசிங்க. நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். அங்க பார்க்கிறோம், மோசே பார்வோனிடத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பார்வோனுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வண்டுகள் நீங்கும்படிக்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது 29வது வசனத்துல கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பானாக. வஞ்சிக்கிற ஆவிகள் வஞ்சனை செய்யாதிருப்பானாக என்று சொல்லி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். உங்களுடைய பிரயாணத்தை, ஆவிக்குரிய பிரயாணத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, கானானை நோக்கி போக விடாதபடிக்கு பார்வோனின் வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை துதிக்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, ஆவிக்குரிய ரீதியில முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிற இந்த பார்வோனின் வஞ்சகத்தின் ஆவி, அதை நீங்கள் கடிந்து கொண்டு, அந்த ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிற பொழுது ஒரு டெலிவரன்ஸ், ஒரு பூரண விடுதலை உண்டாகும். இங்க பார்க்கிறோம், மோசே இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவன் அறியாமல் அவன் ஜெபித்ததுபடியினால் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எதற்காக அவன் போக விடாதிருந்தான் என்பதை குறித்து உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். அதே யாத்ராகமம் 8ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை 28வது வசனத்தை வாசிங்க. 28. அப்பொழுது பார்வோன் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் 28 பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடேன். ஆனாலும் நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். பாருங்க, பார்வோன் ஜெபம் பண்ண சொன்னது எப்படி ஜெபம் பண்ண சொன்னாப்ல? நான் உங்களை போக விடுவேன், பலியிடுவதற்கு உங்களை நான் போக விடுவேன். ஆனா நீங்க ஒரு கண்டிஷன் போடுறாப்ல. என்ன கண்டிஷன்? நீங்க அதிக தூரமாய் போக வேண்டாம். ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. பார்வோனுடைய கண்டிஷன் என்ன? நான் உங்களை பலியிடுவதற்கு உங்களை நான் போக விடுவேன், ஆனா கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டா திருப்பி பின்தொடர்ந்து போய் பிடிக்க கஷ்டம். கொஞ்ச தூரத்துல போனீங்கன்னா உங்களை திருப்பி கொண்டு வந்து உங்களை நான் அடிமைப்படுத்த முடியும், திருப்பி உங்களை வேலை வாங்க முடியும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்காதது நிமித்தம் மோசே பாருங்க, மோசே அதுக்கும் ஆமா சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். பாத்தீங்களா? மோசையே திருப்பி அதுக்கு ஆமா சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணார். அதனாலதான் திருப்பி பார்வோன் என்ன பண்ணா? அவனுடைய இருதயம் திருப்பி கடினப்படுத்தி இவங்களை போக விடாதபடிக்கு சிறைப்படுத்தி கொண்டான். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? பார்வோனுடைய சித்தம் என்னது? பிசாசனுடைய சித்தம் என்னது? நீ அதிக தூரம் போகக்கூடாது, அதிக தூரம் போகக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? 27வது வசனம் வாசிங்க. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? எவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணணும்? 3 நாள். 3 நாள் பிரயாணம் பண்ணணும். அதான் தேவனுடைய சித்தம். 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். ஆனா பார்வன் என்ன சொல்றான்? நீ ரொம்ப தூரம் போயிடாத, ஒரு நாள் மட்டும் பிரயாணம் பண்ணு, இல்ல அரை நாள் பிரயாணம் பண்ணு, இல்ல 1 மணி நேரம் பிரயாணம் பண்ணு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். மோசே கர்த்தர் விதித்த 3 நாள் பிரயாணம் பட்டு போனா, மோசே என்ன சொல்லி இருக்கணும்? இல்ல நான் கொஞ்ச தூரம் போறதுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எங்க கர்த்தர் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் அதுக்கப்புறம் பலியிடுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதன்படி நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா மோசே என்ன பண்ணாப்ல? பார்வோன் சொன்ன மாதிரியே நான் கொஞ்ச தூரம் போறேன், கொஞ்ச தூரம் மாத்திரம் போறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு? மோசே என்ன பண்ணாரு? ஆமா சாமி போட்டார். யாருக்கு? சொல்லுங்க, பார்வோனுக்கு. யாருக்கு? பார்வோனுக்கு. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தத்துக்கு மோசே ஒப்பு கொடுக்காதனால திருப்பியும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. யாரு நிமித்தம்? மோசே நிமித்தமாக. மோசே நிமித்தம். இப்ப நம்ம பேய குற்றம் படுத்தி நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்? ஐயோ இந்த சத்ரு என்ன மடங்கடிச்சிருச்சு, என்ன இது பண்ணிருச்சு, அதை பண்ணிருச்சு, என்ன துதிக்க விடல, என்ன ஜெபிக்க விடல, என்ன கண்ணை கட்டி வச்சிருக்குது, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் பிரயாணப்பட்டு போன்னு சொன்னா 3 நாள் பிரயாணப்பட்டு போவேன். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஆலயத்துக்கு போவாங்க, ஆராதனைக்கு போவாங்க, வசனத்தை கேட்பாங்க, கரெக்டா அந்த அர்ப்பணிக்கிற டைம்ல வெளியே ஓடி போடுவாங்க. ஜெப வேலையில ஜூம் அவுட் வெளியே போயிடுவாங்க, ஜெப ஓடி போடுவாங்க. கரெக்டா வசனம் கேட்டுட்டு அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். திருப்பி அடிமைத்தனத்துல தான் இருப்பாங்க. எப்படி விடுதலை ஆகுவாங்க? அவங்க 3 நாள் பிரயாணம் பண்ணல, கொஞ்ச தூரம் போயிட்டு கொஞ்ச நேரம் வசனம் கேட்டுட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்துடுறாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? வசனத்தை கேட்டுட்டு எல்லாம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு, ஜெபம் எல்லாம் முடிஞ்சு இருந்து ஃபெலோஷிப்ல இருக்க மாட்டாங்க. ஜனங்களோடு இருந்து பேசி மற்ற ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள மாட்டாங்க. அச்சமா பொறதமான டமா டிமின்னு என்ன பண்ணுவாங்க? கிளம்பிடுவாங்க. அவன் இப்படி வெளியே காத்துக்கிட்டே இருப்பான். வசனத்தை மாத்திரம் கேட்டுட்டு வரட்டும், ஜபத்துக்கு எல்லாம் நிக்க வேண்டாம், டெலிவரன்ஸ்க்கு எல்லாம் நிக்க வேண்டாம். இப்படி பண்றவங்க அவன் வசனத்தை கேட்டுட்டு வசனத்தை நம்ம விதைப்போம், வெளியே ஒருத்தர் இருப்பான் இந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு. வசனத்தை எடுத்து போடுறதுக்குன்னே அந்த சர்ச் வாசப்படியிலே ஒருத்தர் நிப்பான். யாரு? அவன் வெளியே நிப்பான். அவனும் நம்ம கூட சேர்ந்துதான் ஆராதனை எல்லாம் அட்டன் பண்ணுவான். அவனும் வசனத்தை நல்லா உட்கார்ந்து கேட்பான். எல்லாம் கேட்டுட்டு நம்ம அர்ப்பணிக்காதது, அவன் அர்ப்பணிக்கவே மாட்டான், அது வேற விஷயம். ஆனா அர்ப்பணிக்காதவங்களுக்காக அவன் வெளியே காத்திருப்பான். காத்திருந்து ஜபத்துக்கு வெயிட் பண்ணாதவங்களை சீக்கிரம் வெளியே டிராபிக்கா இருக்கும். ஐயோ வெளியே நம்ம வண்டி எடுத்துட்டு போறதுக்கு டிராபிக்கா இருக்கும், பைக் எடுத்துட்டு போற டிராபிக்கா இருக்கும், சீக்கிரம் போகணும், கடைக்கு போகணும், அந்த ஜாமான் வாங்கணும், இந்த ஜாமான் வாங்கணும். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறத சொல்றேன் நான். இங்க போகணும், அங்க போகணும், ஐயோ என் பிள்ளைக்கு டியூஷன் இருக்குது, ஐயோ எனக்கு இன்னைக்கு அதை சமைக்கணும், இதை சமைக்கணும். அப்படி அவங்க வெளியே போகும்போது என்ன பண்ணுவான்னா, உலகத்தினுடைய சிந்தை அவனுக்குள்ள வந்து இந்த வசனத்தை அவன் என்ன பண்ணிடுறான்? மத்த நெருக்கத்தினால அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப வீட்டுக்கு போகும்போது எப்படி போறாங்க? வெறுமையாதான் போவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். காலியான பாத்திரமாக போவார்கள், காலியான பாத்திரமாய் போவார்கள். அங்க போன திருப்பி எல்லாம் அடிமைத்தனம், எல்லா கஷ்டம், எல்லா ஒரி எல்லாம் திரும்பி வந்துடும். ஏன்னா இவங்க அர்ப்பணிக்கல,
தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க, தேவ சமூகத்திலே அந்த தேவன் சொன்ன திட்டத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. நானும் நீங்களும் சேர்ந்து, பிரதர் சேர்ந்து எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். என்ன காரியங்கள் உங்களை தேவனை விட்டு பிரயாணப்படாதபடிக்கு இந்த பார்வோன் தடை பண்ணினது போல இஸ்ரவேல் ஜனங்களை தடை பண்ணின பார்வோனின் ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகள் உங்க ஜெப வேலையை தடை பண்ணுதா? உங்க அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற ஜெப வேலையை தடை பண்ணுதா? உங்க வேத வசனத்தை வாசிக்கிற நேரத்தை தடை பண்ணுதா? வேதத்தை தியானிக்கிற நேரத்தை தடை பண்ணுதா? உங்க குடும்பத்துல இருக்கிற ஐக்கியத்தை தடை பண்ணுதா? தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அபிஷேகத்திலே நிரப்ப விடாதபடிக்கு தடை பண்ணுதா? இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் நம்ம செய்யறோம், எல்லா காரியங்களையும் செய்யறோம். டியூஷனுக்கு அனுப்புறோம், நல்லா படிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், நல்லா என்ன வீடு வாசல் இருக்கணும், நல்லா ஐஸ்வர்யவானா இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி கொலேசியர் 3:1 வாசிக்கும். மேலானவைகளை நாடுங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை. என் பிள்ளை நல்லா ஜெபிக்கணும், என் பிள்ளை நல்லா துதிக்கணும், என் பிள்ளை நல்லா ஊழியம் செய்யணும், என் பிள்ளை கர்த்தருடைய வசனத்துல இன்னும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய உங்கள் பிரயாணத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை, உங்களுடைய சிந்தையிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து, அல்லது இரவு நேரங்களிலே கெட்ட சொப்பனங்கள், இரவு நேரங்களிலே உங்களை தூங்க விடாதபடிக்கு பயமுறுத்துகிற ஆவிகள், இதையெல்லாம் கடிந்து நம்ம செபிக்க போகிறோம். உங்களுக்கு இடரல் கொண்டு வருகிற தேவனை விட்டு பிரிக்கிற பிரிவினையின் ஆவிகள், பார்வோனின் வஞ்சகத்தின் ஆவிகள். நீங்க முடிந்தவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க, எல்லாம் அன்மியூட் பண்ணு. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்க போகிறோம். நீங்க வாய்களை திறந்து, முடிஞ்சவங்க நீங்க வீடியோல வர்றவங்க வீடியோல வந்துருங்க. எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ரேபா காத்தா ராக்கார், நீங்க ஜெபிக்க போறீங்க. அந்த ஆவிகளை நீங்க துரத்தி ஜெபிக்க போறீங்க. என்னை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற வஞ்சகத்தின், என்னுடைய பிரயாணத்தை தடை பண்ணுகிற பார்வோனின் வஞ்சகத்தின் ஆவிகளை இயேசுவின் இரத்தத்தினாலே, உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வேத வாசிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்திருக்கிறீங்க. காலையில எழுந்திருக்க முடியாதபடிக்கு கனநித்திரையின் ஆவிகளை தூக்கத்தை கொடுத்து வைக்கிற கனநித்திரையின் ஆவிகள், அந்த வஞ்சகத்தின் ஆவிகள், வலது கரத்தை தலைக்கு மேல வச்சு கொள்ளுங்க, இல்ல உங்க இருதயத்துல வச்சு கொள்ளுங்க. நீங்க கடிந்து கொள்ளுங்க, நீங்க கடிந்து கொள்ளுங்க. பொல்லாத பிசாசு, எல்லா பார்வோனின் ஆவிகள், எல்லா வஞ்சகத்தின் ஆவிகள், பரலோக பிரயாணத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை, ஜெபிக்க விடாதபடிக்கு சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள், இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த ஆவிகளை துரத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த ஆவிகளை சிந்தையிலே அந்த சிலுவையில மனுஷனை சிலுவையில் ஆணி அடிக்க, கோபங்கள், எரிச்சல்கள்,
சிலுவையில இயேசுவோடு ஆணி அடி, இயேசுவோடு பழைய மனுஷனை சிலுவையில இயேசுவோடு அறைங்க. எல்லா இச்சைகளை கொண்டு வருகிற ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை சிலுவையில் அறைங்க. இயேசுவோடு கூட பழைய மனுஷன் சிலுவையில அறையப்படணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில அறையும். அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பழைய சுவாபங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா இடரல்களை கொண்டு வருகிற ஆவிகள், ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு கனநித்திரை கொண்டு வருகிற ஆவிகள், சோகங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கண்டித்து கொள்கிறோம். சிலுவையில் ஆவிக்குரிய ஜீவியத்தை முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகளை, வஞ்சகத்தின் ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் அறைகிறோம். இருதயத்தை வல்விலக பண்ணுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் தலை மேல வச்சு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாவது. வலது கரத்தை தலை மேல வச்சு கிறிஸ்துவின் சிந்தை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவே எனக்காக பிழைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் சோத்திரம். எல்லா பிரிவினைகளின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுகிறதற்காக சோத்திரம். இன்று இரவு நல்ல கர்த்தர் நல்ல சுக நித்திரையை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமானுக்கு அவர் மெய் நித்திரையை அவர் வைத்திருக்கிறார். சுக நித்திரையை கொடுக்கிறார். உங்களுடைய உறக்கம், உங்களுடைய நித்திரை சுகமாக இருக்கும். தாவீதை உறங்க பண்ணினவர், தாவீதை சங்கீதங்களை பாட பண்ணினவர், தாவீதுக்கு நல்ல சுக நித்திரையை கொடுத்தார். நீதிமானுக்கு அவர் மெய் நித்திரையை கற்றுக் கொடுக்கிறார். இரவிலே சத்ரு விதைகளை விதைக்கிறான். அந்த விதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வேரோடை பிடிக்கிறோம். இயேசுவின் எல்லா கனநித்திரை கொண்டு வந்து அந்த விதைகளை விதைக்கிறான். இரவிலே தூங்குகிற கனநித்திரையின் ஆவியின் மூலமாக அந்த விதைகளை விதைக்கிற அந்த விதைகள் இயேசுவின் நாமத்தினால பிடிக்கிறோம். தூக்கத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. லிப்ரா
காந்திரா லாத்ரா தாக்கரா லூரி பீஷாதரா லாரி தீக்கரா. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் சோத்திரம். ராப்ரா காந்திரி பாத்ரி காலா பௌஷாந்திரி பாக்காந்திரா லாப்ரா காத்ரி மாகாந்திரா. தேவன் ஒரு பரிபூரண விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து தேவனை உடையவர், கிறிஸ்து தேவனை உடையவர். எல்லாம் முடிந்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை உடையவர், நான் கிறிஸ்துவை உடையவர், நான் கிறிஸ்துவை உடையவர். பண்ணி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை உடையவர், கிறிஸ்து தேவனுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர், நான் கிறிஸ்துவை உடையவர். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். நான் கிறிஸ்துவை உடையவர், நான் கிறிஸ்துவை உடையவர். வாயை திறந்து சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை உடையவர், கிறிஸ்து என்னுடையவர், கிறிஸ்து என்னுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்ம செபித்து முடிக்க போகிறோம். யாராவது ஒருவர் சங்கீதம் 63வது அதிகாரத்திலே, சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படியே நிலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். 3வது வசனம் வாசித்துருங்க. 3-4 வாசித்துருங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 63 1 2 3 4 இந்த 4 வசனத்தையும் உங்களுடைய இருதயத்துல ஒரு ஆணித்தரமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நிலத்தை நீங்க வாங்குற பொழுது ஒரு சொத்து பத்திரத்தை எழுதி வைத்தது போல இது உங்களுடைய ஜீவ வார்த்தையா இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே நீங்க உரிமை பாராட்டி, தாவீது பாருங்க, இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாகவே தாவீது உரிமை பாராட்டுகிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என்னை படைத்ததே உம்மை துதிக்கும்படிதான். என் ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடு. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து என்னுடையவர்,
கிறிஸ்து என்னுடையவர். மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அவன் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. கிறிஸ்து என்னுடையவர், நான் கிறிஸ்துவை உடையவர். கிறிஸ்து என்னுடையவர், நான் கிறிஸ்துவை உடையவர். கிறிஸ்து தேவனுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன். அவர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். உரிமை பாராட்டுறவங்களுக்கு அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாக அவர் இருப்பார். என்னை படைத்த ஏதோ நான் ஜூம் மீட்டிங் இந்த டைமுக்கு வந்ததுக்காக நான் வரல. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் காண்பதற்கு ஆசையாய் வந்துள்ளேன். ஆசையாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஆசையோடு வந்திருக்கிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்து இயேசுவோடு ஆவியான ஒரு உறவாட ஆசையாய் வந்திருக்கிறேன். எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று இயேசுவின் நாமத்தினாலே பிரகடனப்படுத்துகிறேன். பிள்ளைகளை எதுவும் பிரிக்க முடியாது. அவருடைய உள்ளங்கையிலே ஒவ்வொருவரையும் வளைந்து வைத்திருக்கிறார். என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். எல்லா சத்துருடைய வல்லமைகளை முறிந்து போன எல்லாரையும் அப்படியே பரலோக அக்கினி, இந்த பிதாவுடைய அன்பின் அக்கினி ஒவ்வொருவரையும் எப்பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறது. என்னுடைய தேவன், அவர் அக்கினி மதிலம் நம்முடைய ஜனத்தண்டை இருக்கிறவர். அக்கினி எந்த விஷ பாம்புகளும், எந்த வலு சர்ப்பங்களும், எந்த விஷ பூச்சிகளும் அந்த அக்கினி கிட்ட நெருங்க உறவுகளை புதுப்பிக்கிறார். அநேகருடைய ஜெப உறவுகளை புதுப்பிக்கிறார். அநேகருடைய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். பழைய மனுஷனை சிலுவையில அறைந்தபடியினால் லெபிரி கதானாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறார். Everything, you become a new creation. You become a new creation. Lebra, Shatri, Badri, Katri, Bakada. Lera Shatri Bikaradia, Legridia Mahandara Badara, Le Bratia Makadara. கர்த்தர் அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். இந்த வேளையில ஆவியானவர் தெளிவாக ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற பொழுது ஒரு மூணு பேருக்கு நானு ஸ்ரீதர் பிரதர் இருக்கிறாரா, போயிட்டாரா? பிரதர் பிரைஸ்லார்ட். ஒரு 3 பேர் இந்த வேலையில 3 பேர் ஜெப வேலையில என்னால தெளிவாக என்னால ஆவியில என்னால உணர முடியும். 3 பேர் நேரம் குறைவாக இருக்கிறபடினால 3 பேர் நீங்க கர்த்தர் இந்த ஜெப வேலையில ஆண்டவர் சிலருக்கு ஒரு அக்கினி
சூழ்ந்திருக்கிறது, விடுதலையா இருக்கிறாங்க. தேவன் அக்கினியா இறங்கி இருக்கிறார். ஆண்டவர் சிலருக்கு சொப்பன தரிசனத்துல சில காரியங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். வேகமாக வேகமாக சுருக்கமாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலை, தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலை. நாங்கள் சாதாரண வேலைக்காரர்கள், எஜமானுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள். நானும் அருமையான பிரதர் ஸ்ரீதர் பிரதரும் we are just a postman, we are just delivering the good news, the deliverance to you. அவ்வளவுதான். டெலிவரன்ஸ் கொடுக்கிறவர் ஆவியானவர், டெலிவரன்ஸை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்க சாதாரண ஒரு போஸ்ட்மேன், அவ்வளவுதான். சோ அவருடைய நாமம் மகிமை, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு, பரலோக மகிமை அடைவதற்கு, பிதா மகிமை அடைவதற்கு, ஆவியானவர் மகிமை அடைவதற்கு 3 பேர் சுருக்கமாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சாட்சி சொல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு பிறகு அருமையான பிரதர் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. வேகமாக நேரத்தை வீணடிக்காதீங்க. சுத்தநாம ஸ்தோத்திரம். நீங்க ப்ரே பண்ணி கொண்டு இருக்க இந்த உடம்பு ஃபுல்லா அப்படி ஒரு அனலா பற்றி எரிக்கிறது. ஆவியானவர் இந்த நிரப்பி இருக்கிறார். நன்றி சொல்லுறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதா. அடுத்தது வேற யாராவது? சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஐயா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு காத்திருப்பு கூட்டத்துல அதே வார்த்தை பார்வோன் அந்த கடினமாக்கப்படுகிறதுக்கு காரணம் யாரு? நாம தான். ஜெபக்குறைவு, அதே சமயத்துல இடரல் உண்டாக்குற ஆத்துமா குறித்து பேசின கர்த்தர் பேசினார். அதே வார்த்தை கொண்டு இந்த நேரத்துல இந்த ஜாயின் பண்ணும்போது உங்களை கொண்டு ஆவியர் பேச ஆரம்பித்தார். இடரல் உண்டாக்குறவங்க எல்லாம் கர்த்தர் தொடரணும், அந்த அசுத்தாவிகள் கட்டப்படணும், குடும்பத்துல வர சபைகள்ல அதை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னைக்கு நான் காத்திருப்புல ஆவியர் என்னோட பேச ஆரம்பித்தேன். அதே அபிஷேகம், அதே அக்கினி, அதே வல்லமை இப்போதும் வெளிப்பட்டது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடரில் உண்டாக்குற ஆவியை விரட்டும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் காண்பித்தார், தரிசனம் காண்பித்தார். அதே அபிஷேகம் இன்னைக்கு காத்திருப்புல நடைபெற்றது. அதே ஆவியை புரிய செய்தார். ஊழியக்காரர் கொண்டு கர்த்தர் திட்டமா பேசினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். வேற யாராவது? 2 பேருக்கு நாங்க கர்த்தருடைய நாம மகிமை கண்டு, ஒருவேளை நீங்க சரீரத்துல இருந்து, சரீர சுகத்துல, நீங்க சரீர வியாதியில இருந்து சுகம் பெற்று விடுதலையாக இருப்பீங்க. ஆத்துமாவிலே ஆவியில விடுதலையாக இருப்பீங்க. நீங்க கர்த்தர் நாம மகிமை கண்டு நீங்க சாட்சி சொல்லலாம். சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு சிந்தையில ஜெபிக்கிறப்ப சில விதமான போராட்டங்கள் வரும், ஜெபத்திற்கு தடையான காரியங்கள் வரும். இது ஒரு 2-3 நாட்களா என்னால ஜெபிக்க கூடாதபடியான தடைகள் இருந்தது. ஆனா நிஜமாகவே இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அந்த இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு, டெலிவரிஸ் கொடுத்திருக்கிறான்னு நிஜமாக விசுவாசிக்கிறேன். எனக்கு ஜெபிக்கிறதுக்கே ஒரு போராட்டமா இருக்கிற மாதிரி இருந்தது. இருதயத்துல நிறைய மனிதர்கள் பண்ணுகிற போராட்டங்கள், அது எல்லாமே என்னுடைய சிந்தையில ரொம்பவே எனக்கு தடையா இருந்தது. கர்த்தர் அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். நிஜமாகவே இது எனக்கு கர்த்தர் பிரயோஜனமா மாற்றிருக்கிறது. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரேன். தேங்க்யூ பாஸ்டர். வேற யாராவது? கடைசியா வேற யாராவது? 2 பேருக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜெபிச்சு முடிக்க போறோம் வேகமா. Thank you Lord. Lebrakatre mashat probakatra. Maratirka makatra. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கும் நிறைய சோர்வுகள், எனக்கு இந்த ஒரு 5-6 மாசமாவே என்னால ஒண்ணும் முடியல. பிள்ளைகளும் ரொம்ப நெருக்கிற சூழ்நிலையில தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஆராதனை, அந்த நல்ல ஒரு வல்லமையாய் கர்த்தர் இந்த அந்நிய பாஷைகள் பேச முடியாதபடிக்கு நாவுகள் கட்டப்பட்டிருந்தது. கர்த்தர் அதை நாளையில கர்த்தர் எடுத்து போட்டார். நிறைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். பலன் இல்லாம இருந்தேன், கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம்
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஓகே, கடைசியா யாராவது ஒருத்தர் வேகமா வேகமா. பிரதர் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு கனவுகள், நிறைய கனவுகள், வேற இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார் எப்பவுமே, நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த மோஸ்ட்லி வந்து தூரம் போகாதீங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி தான் எங்க ஹஸ்பண்ட் போ, சர்ச்சுக்கு போ, ப்ரேயர் பண்ண, அங்க ப்ரேயர் பண்ண போதாத, வீட்டுக்கு வந்து ஃபுல் டைம் எதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன், அது எனக்கு பிடிக்காது, இரிட்டேட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் இருக்கிற டைம்ல என்னால ப்ரேயர் பண்ண முடியல. மற்ற டைமும் டியூட்டி பிஸி அது இதாக இருந்துச்சு. இப்போ அந்நிய பாஷை பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2-3 வாரமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் நிறுத்திட்டு ரொம்ப பேசவே இல்லை. இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் அந்த கண்டினியூஸ் அந்த ஃப்ளோ வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கிறதுனால டைம் எனக்கு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நான் ப்ரேயர்ல கண்டிப்பாக இசப்பனை வழிநடத்தி நான் ஆவிக்குரிய லைஃப்லையும் வளருவேன்னு எனக்கு ஒரு விசுவாசம் வந்துருக்கு. அதுக்காக நன்றி. தேங்க்யூ பிரதர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இது ஒரு துவக்கம்தான். திஸ் இஸ் ஜஸ்ட் a beginning. இன்னும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார் வருகிற நாட்களிலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டே கர்த்தர் மற்றவர்களை விடுதலையாக்கும்படிக்கு, நீங்கள் மாத்திரம் விடுதலையாகி போவதற்காக அல்ல, உங்களை கொண்டு இன்னும் அநேகரை விடுதலைப்படுத்த இனி வருகிற நாட்களிலே பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார். பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார். வருகிற நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட அந்த வாஞ்சையோடு நீங்கள் வருகிற பொழுது, வசனத்தை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி இன்னும் கர்த்தரண்டை கிட்டி சேர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இப்போதும் ஸ்ரீதர் பிரதர் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. பிரதர், பிரைஸ் லார்ட். தேங்க்யூப்பா. அப்பா, இவை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் ஆராதனை தகப்பனே, விட்டு வளராத தெய்வம், எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற தெய்வம் எபினேசர், இவ்வளவு நேரம் எங்களுக்கு உதவி பண்ணீங்க, இதுல ஜனங்களை இருக்க வச்சீங்க, அது எல்லாமே உங்களோட பிரசனம் தான் ஆண்டவரே. ஏதோ எங்களுடைய சாமர்த்தியம் கிடையாது ஆண்டவரே. ராஜாவே நன்றி அப்பா. அநேகருக்கு இல்ல, இங்க வந்து யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ, இதுல வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நீ வியாதியை சுகப்படுத்தினீங்க, அதற்காக நன்றி. வந்தவங்க எல்லாருமே விசுவாசிங்க, அதனால அவங்க விசுவாசித்தாங்க, நீங்க கொடுத்த வியாதியில இருந்து விடுதலைக்காக நன்றி அப்பா. ஜெபிக்க முடியாத கட்டுகள் உடைந்தது, துதிக்க முடியாத கட்டுகள் உடைந்தது. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா ஆசீர்வதிக்க, இந்த அபிஷேகம் அது இன்னும் அதிகமாகணுமே தவிர்த்து குறையக்கூடாது. நீங்க உள்ள இருக்கீங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் சிறியன் பலத்த ஜாதியமாக்கிடும் கர்த்தரே, எங்களை கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி. பெரிய எழுப்புதல் இதன் மூலமா உண்டாகி தேசங்கள் ஃபுல்லா அதை பரவி பாயட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே ஒரு 7 தடவை அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அல்லேலூயா அல்லேலூயா பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அடுவருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நீங்க வரும்பொழுது கூட வரும்பொழுது யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. சரியா? சொல்லுங்க சிஸ்டர். யார் பேசுறீங்க? நான் மேரி லண்டன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். மேரி சிஸ்டர் பேசுறேன். சரி சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு இன்றைக்கு முழுக்க பலவீனமா இருக்குது, கொஞ்சம் ஜெபிச்சு விடுங்க. லூஸ் மோஷன் போகுது, அதோட தலை சுத்தி சத்தி வர மாதிரி இருக்குது. சரி, நீங்க ஆரம்பத்துல இருந்து ஜாயின் பண்ணீங்களா? ரூம்ல ஜாயின் அதான் பண்ணீங்களா? இந்த யூசர் ஐடி என்றதுதான் இந்த யூசர். சரி, ஓகே ஓகே. சரி, நான் உங்களுக்கு போன்ல ஜாயின் பண்றேன் சிஸ்டர். சரிங்களா? சரி, இந்த நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? இல்ல நினைக்கிறேன், இருக்கணும், தெரியல. ஸ்ரீதர் பிரதர் நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? ஆமா இருக்கு. ஆமா பிரதர் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? சரியா, ஓகே ஓகே. God bless you everyone. அடுத்த வாரம் வரும்பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள், கட்டுகள்ல இருக்கிறவங்க, வியாதியில இருக்கிறவங்க, அல்லது இயேசுவை அறியாதவர்கள் யாராவது ஒருத்தரை ஜூம்ல நீங்க கூட்டிட்டு வாங்க. ஆமென். கூட்டிட்டு வாங்க. ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. Thank you so much. கர்த்தர் நல்லவர். Thank you.